Hi friends, இந்த வீடியோல human values and ethics third unit concepts பார்த்துட்டு இருக்கோம். So இதுல வந்து proposing and testing hypothesis already post பண்ணிட்டேன். So இது வந்து second topic. So validating facts using evidence based approach. So நம்ம வந்து சயின்ஸ் எப்பவுமே கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பிலீஃப் ஆர் ஒரு அசம்ஷன் இல்ல ஸ்பெகுலேஷன் அந்த மாதிரி நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ சயின்ஸ்னா கண்டிப்பா அதுக்கு ஹிடன் ட்ரூத் ஆர் ஒரு ஃபேக்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த ஃபேக்டை வந்து யூசிங் எவிடன்ஸ் பேஸ்டு கண்டிப்பா சயின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். அப்போ அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் ஆர் சர்டன் திங்ஸ் நம்ம இன்வென்ட் பண்றோம்னா அதை வந்து பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேக்டை வந்து அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ இதுல வந்து சயின்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து சர்டன் ஒரு ஃபேக்டை வந்து பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் பேஸ்ட் அதை வந்து எப்படி வேலிடேட் ஆர் எவாலுவேட் பண்றோம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில்லர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் கொடுக்கணும். 4 பில்லர் இருக்கும். ஸோ 4 பில்லர் என்னலாம்னா எம்பிரிக்கல் எவிடன்ஸ், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், ரெப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் தான் இதோட 4 பில்லர். அதாவது ஆக்சுவலா ஒரு டேட்டா ஒரு இன்வென்ஷன் வரப்போது இல்ல சர்டன் திங்ஸ் நம்ம இன்வென்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எம்பிரிக்கல் எவிடன்ஸ். எம்பிரிக்கல் எவிடன்ஸ்னா பேஸ்ட் ஆன் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய திங்ஸ், தென் அந்த அப்சர்வேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ், then அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேலிடேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் கண்டினியூஸ் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் மெஷர்மெண்ட், இதுதான் நமக்கு வந்து எம்பிரிக்கல் எவிடன்ஸ். ஓகே, கண்டினியூஸா ஒரு திங்கை வந்து அப்சர்வ் பண்றோம், அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல வரக்கூடிய மெஷர்மெண்ட்ஸை மெஷர் பண்ணி எடுக்கக்கூடியது. ஸோ இதுதான் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் பேஸ்ட் ஆன் ஒரு சர்டன் கிரைட்டீரியாஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்ரோச் பண்ணக்கூடியதான் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். தென் இப்போ நம்ம வந்து ஒரு திங் அப்சர்வ் பண்ணிட்டோம், அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஹைபோதிசிஸா ஃபார்முலேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம அந்த டெஸ்டிங் அண்ட் ப்ரொபோசிங் ஹைபோதிசிஸ்ல காஃபி கண்டென்ட் குடிச்சதுக்கு அப்புறம் அவனோட மெமரி பவர் எப்படி இருக்கும், காஃபி கண்டென்ட் குடிக்காம தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவனோட மெமரி பவர் எப்படி இருக்கும்னு எடுத்தோம் இல்லையா. சோ அதுதான் நம்மளோட கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். சோ சர்டன் அப்சர்வேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஹைபோதிசிஸா ஃபார்முலேட் பண்றது தான் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். தென் டேட்டா கலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் என்னலாம்னா இப்போ வந்து ஃபீல்ட் ஆபரேஷன்ஸ்னா ஃபீல்ட் ஆபரேஷன்ஸ், சர்வே பேப்பர்னா சர்வேஸ், தென் அனலைசிங் எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்ற கேசஸ்ல அந்த மாதிரி ரிக்வயர்டு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ டேட்டா அனாலிசிஸ். ஒன்ஸ் கலெக்டட் த டேட்டா இஸ் ரிகோரஸ்லி அனலைஸ்ட் யூசிங் அப்ரோப்ரியேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் மெத்தட்ஸ் பட் மோஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. எப்படி சொல்ல, ஓவரால் ஓகேவா, மேக்சிமம் அப்ராக்சிமேட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம். தென் அந்த மாதிரி இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். தென் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிசல்ட் கொடுத்துருவோம். அந்த ரிசல்ட்டை வந்து ரெப்ளிகேஷன்னா இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஈவெண்டே திரும்ப வந்து இன்வென்ட் பண்ணதை வந்து ரீகோ த்ரூ பண்ணி அந்த சயின்டிபிக் ரிசர்ச் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத கோ த்ரூ பண்றது. ஓகே, அதுதான் ரெப்ளிகேஷன்ஸ். தென் இஃப் நாட் அதுல வந்து சர்டன் சேஞ்சஸ் ஆர் அந்த பேப்பரை ஸ்டடி பண்ணி ஆர் அந்த இன்வென்ஷனை ஸ்டடி பண்ணி தென் அதுல இருந்து நெக்ஸ்ட் அப்டேஷன்ஸ். நமக்கு அப்படிதான் எல்லாமே இன்வென்ட் ஆனது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் வேலிடேஷன்ஸ். ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் வேலிடேஷன்ஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் அப்சர்வேஷன், அதுல இருந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன், மெஷர்மெண்ட், இது எல்லாமே சேர்த்துதான் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். தென் அதை வச்சு பேஸ் பண்ணி டேட்டாஸ் என்னெல்லாம் ரிக்வயர்டா இருக்கோ அதுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். தென் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் தான் 4 பில்லர்ஸ். தென் இதுல வந்து ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும். ஸோ இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன். இதுதான் நம்ம அங்க எம்பிரிக்கல் எவிடன்ஸ்ல பார்த்திருப்போம். அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன், ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ், டிசைனிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிஸ், அந்த 3 தான் நமக்கு எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல வரும். ஸோ எவிடன்ஸ் அப்ரோச் அந்த எம்பிரிக்கல் எவிடன்ஸ்ல இந்த 3 டாபிக்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கதை புரிஞ்சிருச்சுன்னா எழுதிடலாம். ஒரு ஏரியா ஒரு கதையா வச்சிருந்தீங்கன்னா அசால்ட்டா எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன். ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் இல்ல சொசைட்டில வரக்கூடிய ப்ராப்ளம் ஆர்எல்ஸ் ஒரு நேச்சுரல் பெனாமினான், ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி இல்ல ஒரு அனிமல் இன் ஹேபிடேட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றோம். தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஒரு சர்டன் இன்வென்ஷன்ஸ்னா அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதுல என்னெல்லாம் ரிசல்ட் வருதோ அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே கெட் பண்றது அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன்ஸ். அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் அண்ட் வேல்யூ ஆர் மெஷர்மெண்ட்ஸ் தான் டேட்டா கலெக்ஷன்ஸ். தென் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ். பேஸ்ட் ஆன் தட் நமக்கு அப்சர்வ் பண்ண டேட்டா வச்சு ஒரு ஹைபோதிசிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த அனிமல்ஸ்ல நமக்கு அதாவது காஃபி கண்டென்ட்ஸ் வச்சே பார்த்தோம்னா காஃபி கண்டென்ட் அலர்ட்னஸ், லைக் காஃபி கண்டென்ட் குடிச்சதுக்கு அப்புறம் அவன் அலர்ட்டா இருக்கானா இல்ல தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவன் அலர்ட் ஆர் மெமரி பவர் கூடுதலா இருக்கா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுதான் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ். ஒரு ஸ்டடிக்கு எழுதக்கூடிய
ஹெட்டிங் மாதிரி டைட்டில் மாதிரி கூட எடுத்துக்கலாம். தென் ஹைபோதசிஸ் ஆர் ஃப்ரேம்ட் as statements that can be confirmed or refused through empirical testings. Okay, then next, designing experiments or studies. Designing experiments or studies na based on data நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த டேட்டா பேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணதை வச்சு ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஹைபோதசிஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைன் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ எல்லா இன்வென்ஷன்ஸுக்குமே ஒரே டிசைன் ஃப்ளோன்னு கேட்டா கிடையாது. பேஸ்ட் ஆன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிசைன் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ scientists design experiments or studies to test hypotheses empirically, experimentally. Experimental design involves controlling variables, establishing experimental conditions, and defining outcome measures to ensure valid and reliable results. Study design and observational research involves selecting appropriate study populations, collecting relevant data, and minimizing bias, confounding factors that could influence the results. So designing experiments or studiesல பேசிக்கா நீங்க எழுத வேண்டியது எல்லா ஸ்டடீஸுக்குமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்குமே நம்ம ஒரே டேட்டா எடுப்போமான்னு கேட்டா கிடையாது. பேஸ்ட் ஆன் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் வேரியபிள்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெரிமெண்டேஷன் கண்டிஷன் அதுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய டேட்டா கலெக்டட் அதை வச்சு நமக்கு என்ன டிசைன் ஃபார்முலா. இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இருக்கு. இசட் டெஸ்ட், டி டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ என்ன டெஸ்ட் நமக்கு அந்த டேட்டா வச்சு பண்ணணுமோ அந்த மாதிரி டிசைனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டிசைனிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிஸ். தென் இப்போ நம்ம இது இவ்வளவுமே எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச், அந்த எவிடன்ஸ்ல எம்பிரிக்கல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி இந்த 3 டாபிக்ஸ் பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் பில்லர் வந்து என்னன்னா டேட்டா கலெக்ஷன். ஸோ இதுல வந்து நமக்கு 2 பில்லருமே கவர் ஆயிடுச்சு, டேட்டா கலெக்ஷன் அண்ட் எம்பிரிக்கல் டிசைன், அதுவுமே பார்த்துட்டோம். தென் தேர்ட் பில்லர் வந்து என்னன்னா டேட்டா அனாலிசிஸ். அந்த டேட்டா அனாலிசிஸ் தான் இங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே, சர்வேஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ட்ரெண்ட் ஆஃப் ஃப்ளோ வந்து தெரிஞ்சிடும். ஸோ இட் யூஸ்டு டு அசஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ என்னெல்லாம் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, என்னெல்லாம் அப்சர்வேஷன்ஸ் ஆகுது அப்படின்றத நமக்கு ஒரு டிசைன் ஃப்ளோ கிடைச்சிடும். Then data analysis allows scientists to quantify the strength of associations, determine the significance of findings, draw conclusions based on experimental evidence. அந்த அனலைசிஸ் பேஸ் பண்ணி பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் வச்சு நமக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் ரிசல்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டோம், அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சர்டன் இன்வென்ஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கு கூட கம்பேர் பண்ணலாம். இல்ல நமக்கு கிடைச்ச வேல்யூஸ்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே பீர் ரிவாலுவேஷன்ஸ் இதெல்லாமே பண்ணலாம். So scientists interpret the results of data analysis in the context of the hypothesis being tested. So இதுல வந்து interpretation and resultsல பேசிக்கா என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம ஒரு hypothesis ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணிருப்போம். அந்த ஃபார்முலேட் பண்ண hypothesis கூட நம்மளோட ரிசல்ட் வந்து ஒத்து போதா, அதுல ஏதாவது மாடுலேஷன்ஸ் இருக்கா, நல் hypothesis ஃபாலோ பண்ணுதா இல்ல ரிசல்டன் hypothesis ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணக்கூடியது. If the results are consistent with the predictions of the hypothesis. So நம்ம எடுத்த hypothesis கூட நம்மளோட ரிசல்ட் வந்து ஒத்து போகுதுன்னா அதோட நம்மளோட hypothesis வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். If not அதை வந்து ரிவ்யூ பண்ணணும், ரீவேல்யூவேஷன் பண்ணி அதுல என்ன அப்டேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டா இருக்கப்போ. ஸோ peer review and replications. ஒன்ஸ் நம்மளோட ரிவ்யூ வந்து கரெக்டா இருக்கு, சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இஃப் நாட் நம்ம பீர் ரிவ்யூ பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் அகைன் பார்த்துட்டு அதுல வந்து என்ன மெத்தடாலஜி பூஸ்ட் பண்ணலாம், என்ன ரிசர்ச் ஃபைண்டிங்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இல்ல ஆர்எல்ஸ் இஃப் தட் கேஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தென் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஆர்எல்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்வென்ஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த இன்வென்ஷனை ரெப்ளிகேட் பண்ணலாம். லைக் சர்டன் அதர் சயின்டிஸ்ட் ஆர் சயின்டிபிக் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்வென்ஷனை பேஸ் பேப்பர் ஆர் பேஸ் ஸ்டடியா வச்சு அதுல இருந்து ரெப்ளிகேட், அதுல இருந்து நியூ இன்வென்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் அந்த இன்வென்ஷன்ஸ்ல ஏதாவது அப்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஃபைன் பண்ணலாம். இதுதான் 6th ஸ்டெப். சோ இப்போ நம்ம வந்து இப்படி நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த பேப்பர். ஒன்ஸ் அந்த பேப்பர் ஆர் அந்த இன்வென்ஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே சேம் அவுட்புட் தான் வருது, அந்த அவங்க ரிவ்யூ பண்ணதுல எல்லாத்துலயுமே சேம் அவுட்புட் தான் எல்லா சயின்டிஸ்டுக்குமே வருதுன்னா அது வந்து கன்சென்சஸா மாறிடும். கன்சென்சஸ்னா லைக் ஒரு ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட் ஆர் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா மாறிடும் அந்த ஆன்சர் வந்து. ஓகேவா? சோ தட் அந்த ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்குதுன்னா அது வந்து யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி, ஓகேவா, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு ரெகக்னிஷன் மாதிரி மாறிடும். ஸோ சிந்தசிஸ் அண்ட் கன்சென்சஸ்னா அதுதான். தென் அதே மாதிரி நமக்கு இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல கண்டினியூஸ் அண்ட் இவாலுவேஷன் அண்ட் ரிவிஷன் வந்து தேவை. பிகாஸ் நம்ம வந்து கன்சென்சஸ் ஃபார்ம் ஆயிடுது இல்லையா, ஸோ நிறைய டைம்ஸ் அந்த எவிடன்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும் போது சேம் எவாலுவேஷன் வருதுன்னா ஓகே, பட் சர்டன் கேசஸ்ல
மாறுபாடுகள் வரும். ஓகேவா? சோ ஒரு 4 வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு, சடனா சேஞ்சஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் சர்டன் கிரைட்டீரியா. இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸே பார்த்தோம்னா 3 மந்த்க்கு ஒரே பேட்டர்ன் ஃப்ளோ ஆகுதுன்னா தென் சடனா பேட்டர்ன் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இயர்லி சேம் பேட்டர்ன்ஸ் தான் நடக்குதான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும் இப்ப இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுமே பேட்டர்ன்ஸ் மாறிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா யூசிங் கண்டினியூஸா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இல்லையா? சோ கண்டினியூஸ் இவாலுவேஷன் அண்ட் ரிவிஷன், எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே அதுல கண்டினியூஸ் இவாலுவேஷன் அண்ட் ரிவிஷன் தேவை. சோ தட் புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி எமர்ஜ் ஆகுது, இல்ல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், அதுக்கு என்ன இன்வென்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபைன் பண்ண முடியும். சோ இதெல்லாம் தான் ப்ராசஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 4 பில்லர்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம்னா டேட்டா அப்சர்வேஷன், அதாவது எம்பிரிக்கல் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு ரெப்ளிகேஷன். இது 4 பில்லர். இந்த 4 பில்லரை ஒரு பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தென் அதுல இருக்கக்கூடிய டிசைன் ப்ராசஸ் ஃப்ளோ ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி எவிடன்ஸ், அதாவது அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன், தென் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ் பேஸ்ட் ஆன் அது அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் நம்ம அதை மாத்தணும். தென் அந்த ஹைபோதசிஸுக்கு பேஸ் பண்ணி டிசைனிங் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டிசைன் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு வந்து ரிசல்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். டேட்டா அனலைஸ் பண்ணிட்டோம்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ், அந்த ரிசல்ட் வந்து அப்ரோச் ஆயிடுச்சு இல்ல நாட் சாட்டிஸ்ஃபைட்னா பீர் ரிவ்யூ அண்ட் இவாலுவேஷன், தென் சிந்தசிஸ் ஆஃப் கன்சென்சஸ். ஒன்ஸ் அது வந்து மெயின் பேப்பர் ஆர் ரெகக்னைஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டாப்பிங் இல்ல, அது வந்து ஒரு மெயின் ரெகக்னைஸ்டா இருக்கும். பட் மோர் ஓவர் கண்டினியூஸ் இவாலுவேஷன் அண்ட் ரிவிஷனுமே தேவைதான். சோ தட் புதுசா ஏதாவது அப்டேஷன்ஸ் ஆர் ஏதாவது சர்டன் சேஞ்சஸ் இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இதெல்லாம் டிசைன் ப்ராசஸ். இன்னி இதுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எழுதிட்டாலுமே போதும். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்னா சோ இதுல வந்து ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ இமேஜின் 2 கிளைம்ஸ் அபவுட் காஃபி. கிளைம் 1 வந்து என்னன்னா காஃபி கன்சம்ஷன் இம்ப்ரூவ்ஸ் அலர்ட்னஸ். சோ காஃபி குடிக்கிறவங்களுக்கு அலர்ட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம். இன்னொரு ஸ்டடி வந்து என்னன்னா காஃபி கன்சம்ஷன் ஸ்டன்ஸ் growth in teenagers. காஃபி குடிக்கிறதுனால டீனேஜர்ஸ்க்கு மத்தியில growth வந்து நின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆர்எல்ஸ் ஒரு டேட்டா வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம், இதுதான் நம்ம டேட்டாவை அப்சர்வ் பண்ணி 2 கிளைம் நம்ம முன்னாடி இருக்குன்னா இதை நம்ம எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல எப்படி வேலிடேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் ரிசர்ச் டிசைன். So scientists would design experiments to test these claims. First நமக்கு வந்து claim 1 ஒரு 2 கேசஸ் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே டிசைன் ஸ்ட்ரக்சரான்னு கேட்டா கிடையாது. கிளைம் 1 வந்து காஃபி கன்சம்ஷன் இம்ப்ரூவ்ஸ் அலர்ட்னஸ் அப்படின்ற ஒரு கிளைம் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து டிசைன் ஃப்ளோ எப்படி இருக்கும், அதுக்கு நமக்கு என்னெல்லாம் டேட்டா கலெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து காஃபி யாரெல்லாம் குடிக்கிறாங்க, ஓகேவா, அது ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும். இன்னொன்னு காஃபி யாரெல்லாம் குடிக்கல, தென் காஃபி குடிச்சவங்க அலர்ட்டா இருக்காங்களா இல்ல காஃபி குடிக்காதவங்க அலர்ட்டா இருக்காங்களா அப்படின்ற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். தே மைட் மெஷர் ரியாக்ஷன் டைம்ஸ் ஆர் காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் டு இன் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ கன்சியூம் காஃபி வர்சஸ் ஹூ டோன்ட். இது வந்து காஃபி குடிக்கிறவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, காஃபி குடிக்காதவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். டேட்டா வந்து அதை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவோம், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. பட் கிளைம் 2க்கு growth இருக்கா, ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க மாட்டோம். லைக் அவங்களோட this might track the growth patterns of teenagers with varying coffee consumption habits while controlling for other factors like diet and exercise. இந்த மாதிரி parameters எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சோ அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன்ல மாறுபடும். 2 கிளைம் டிஃபரெண்டா இருக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அப்சர்வேஷன்ஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து மாறிடும். தென் தேர்ட் பில்லர் வந்து என்னது டேட்டா அனலைசிஸ். அப்போ டேட்டா அனலைஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் இதுனா அதுக்கு அனலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் வேற, இதுனா அதுக்கு அனலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் வேற. So the collected data would be analyzed statistically to see if there are significant correlations between coffee consumption and the observed effects. Okay va? So based on claim 1 na இது claim குள்ள data analysis, then claim 2 na அதுக்குள்ள data analysis. Then once the result satisfy ஆயிடுச்சுனா replication என்னது, and the other researchers would attempt to replicate the experiments to confirm the findings. So இதே findings தான் அவங்களுக்கும் கிடைக்குதா அப்படின்றத replicate பண்ணி அவங்களோட findings அவங்களோட way of styleல present பண்றது. So இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். Then next finally நீங்க என்ன கொடுக்கலாம்னா benefits and challenges. So benefits ன்னு பார்த்தோம்னா reduced beliefs or bias. So certain அபிப்பிராயம் நமக்கு இருக்கும் இல்லையா, so இதுதான் இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப், இப்படிதான் நடக்கும், அடுத்த கிளைமேட் இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்காம அந்த பிலீஃப்ஸ் ஆர் பயசிங், இப்படிதான் நடக்கும்ன்ற ஒரு பயசிங்கை தவிர்த்துட்டு எவிடன்ஸ் பேஸ்டா நமக்கு வந்து அப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் நமக்கு இதுல இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். So reduces the beliefs or bias. Provides credibilityனா லைக் ட்ரூத்னஸ், ஓகேவா. சோ நம்ம வந்து இதை கண்டிப்பா நம்பலாம் அப்படின்ற ஒரு கிரைசிஸுக்கு நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்டா இருக்கும். தென் என்ஹான்சஸ் நாலேஜ் பில்டிங். ஸோ கண்டினியூஸா நம்ம மானிட்டர் பண்ணி சர்டன் திங்ஸ் நம்ம ஸ்டடி பண்றதுனால நாலேஜ் பில்டிங்குமே நமக்கு வந்து அந்த ஃபீல்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தென் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா இம்பர்ஃபெக்ட் டேட்டா.
imperfect data, like நம்ம எடுக்கக்கூடிய டேட்டால ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன் எரர்ஸ் ஆர் டேட்டா வந்து இன்கரெக்டா இருக்குன்னா எவல்யூஷன் ரிசல்ட்டுமே இன்கரெக்டா இருக்கலாம். மோர் ஓவர் நம்ம இங்க எடுக்கக்கூடியது வந்து அப்ராக்சிமேட் மெத்தட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் தான் நமக்கு இருக்கு. லைக் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் நம்ம எடுக்கிறோம். எக்ஸாக்டா டிசைன் ப்ரொசீஜரான்னு கேட்டா கிடையாது. தென் சயின்டிபிக் கன்சென்சஸ், சயின்டிபிக் கன்சென்சஸுமே ஒரு பெரிய கேள்விக்குறி. லைக் இப்போ 4 வருஷம் வரைக்கும் அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல, பட் 5வது வருஷத்துல அந்த சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, டிஃபரெண்டா ஒரு அப்ரோச் கொண்டு வராங்கன்னா அப்போ வந்து என்ன நடக்குவாங்க, ஒரு பிக் லிமிடேஷன்ஸ் இல்லையா. சோ கன்சென்சஸ்ன்றதே கேள்விக்குறியா இருக்கு. கன்சென்சஸ்னா லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்லி அக்ரி ஆன ஒரு விஷயம் வந்து ஆஃப்டர் சர்டன் பீரியட் அது வந்து டிஸ்அக்ரி ஆகுற மாதிரி இருக்கும். அது வந்து லிமிடேஷன்ஸ்ல ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. சோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். சோ ஓவராலா ஃபேக்ட்ஸ் எவல்யூஷன் ஆர் வேலிடேஷன் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் என்னன்றத பார்த்தோம். சோ இதை நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 பில்லர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் அதுல டிசைன் ஃப்ளோ என்னெல்லாம் ப்ராசஸஸ் இருக்கு, தென் ஒரு எக்ஸாம்பிள் காஃபி கண்டென்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிசைன் ஃப்ளோ மாதிரி கொடுக்கலாம். தென் லிமிடேஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து ஒரு பேஜ் கொடுக்கலாம். சோ 3 to 4 பேஜஸ் அசால்ட்டா கவர் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.